அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய டைமை மட்டும் இல்லை, நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, இந்த ஜெப வாழ்க்கையை நம்ம எப்பவுமே விடாம நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இதில் ஒரு கேப் வந்துருச்சா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறது இல்லை, என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனே இம்மிடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம உடனே நம்ம புதுப்பிச்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னா அதனுடைய பின் விளைவு நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீடர்கள் நான் சொன்ன மாதிரி எத்தையுமே ஆண்டவரிடத்தில் கேட்கவே இல்லை. இப்போ பாருங்களேன், நம்ம எங்கிட்ட நிறைய ஊழியக்காரர்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்களை வேறும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க. சிலர் செய்தி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க, சிலர் ஆராதனை எப்படி நடத்தலான்னு கேட்பாங்க, சிலர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்படி ஜனங்களை டீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீடர்கள் கேட்கும்போது வேற எதையுமே கேட்காம எதை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை வச்சு அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. எது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஜெபம் இல்லாம இந்த வண்டி ஓடாது, ஜெபம் இல்லாமல் இந்த ஊழியம் நடக்காது. அற்புதம்ன்றது வேற, சுவிசேஷம் அறிவிக்கிறது வேற, ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறது வேற, நோயாளிகளை சுகமாக்குறது வேற. இது எல்லாமே ஓகே. ஆனால் இதுக்கு எல்லாத்திற்கும் மூலதனம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, ப்ரேயர் தான் மூலதனம். இதுதான் ரொம்ப அவசியமானது. இது இருந்தால் அது வந்துடும், இது இருந்தால் அற்புதம் நடக்கும், இது இருந்தால் நம்ம அழகாக பேச முடியும், இது இருந்தால் நம்ம இது வியாதிஸ்தரை சுகப்படுத்த முடியும் என்கிற அந்த எண்ணம் சீடர்களுக்குள்ளே வந்துச்சு. அப்போ ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினது என்ன அப்படின்னா, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் சத்துரு விளையாண்ட முதல் விளையாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், வேற ஒன்றுமே இல்லை. டெய்லி காலையில் ஆண்டவர் அதிகாலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆதாமோடையும் ஏவாளோடையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பேசிகிட்டே போகிறாரு. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவரோட சேர்ந்து 2 பேரும் நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, இது இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ த ஃபர்ஸ்ட் டைமா ஆண்டவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த இடத்துல அவன் இல்லை, நேற்றைக்கு இருந்த இடத்துல இன்னைக்கு ஆதாம் இல்லை, போன வாரம் முழுக்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டுனா அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் அவனை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு இடம் அவனுக்கு இருந்துச்சு. நீங்க அதை ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும், 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமே கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அடுத்த வசனம், அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் கொஞ்சம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் கவனமாக கவனிச்சுங்க. இதில் என்னென்னமோ இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் இந்த பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் விட்டு எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு இடத்த வச்சுருந்தாரு. கர்த்தர் இந்த இடத்துல சந்திப்பேன், இந்த டைமிங்கில் நான் சந்திப்பேன். அவனுக்குன்னு ஒரு நேரம் வைத்திருந்தார், அவனுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தார். அந்த இடத்துல கரெக்டாக சரியான நேரத்தில் ஆண்டவர் வராரு. வந்தால் ரெகுலராக ஆதாம பார்க்குற இடத்துல இப்போ யார் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆதாம் அந்த இடத்துல இல்லை. உடனே ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய்? அப்பதான் அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதியிலேயே பிசாசு ஏவாளுக்கு பண்ணின ஒரு மிகப்பெரிய துரோகம், இல்லைன்னா மிகப்பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட உள்ள நெருக்கம் பாருங்களேன், அந்த ப்ரேயர் லைஃப் பாருங்களேன், அந்த டைமிங் பாருங்களேன், அந்த இடத்தை பாருங்க. அந்த இடத்தை விட்டு எடுக்கிறதற்காக தான் பிசாசு ரொம்ப முயற்சி எடுத்தான். அப்போ ஒரு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வித்தியாசமா மாறிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டான்னு பிரசங்கம் பண்ற நிறைய இடம் இருக்குது. ஏன் ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ணி என்ன பண்ண போற? நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியாதா? நீ நடக்கிற பாதை அவருக்கு தெரியும். நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும்.
நீ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு அவர் நடத்துவார், அது பாட்டுக்கு போகும். அப்போ இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதற்கு உலகத்துல என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் அப்படியே உபதேசத்தை திணிச்சு, வார்த்தையை திணிச்சு, ஜெபத்தை கட் பண்றதுக்கே இன்னைக்கு பிசாசு வந்து முயற்சி எடுக்கிறார். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்க ஜெப வாழ்க்கை மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வேலி. நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஜெபம்ன்றது ஒரு வேலி, நம்ம வந்து விழாம இருப்பதற்கு ஜெபம்ன்றது ஒரு பெரிய வேலி. இந்த வேலி எடுக்கப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வந்து பெரிய தடுமாற்றங்கள். ஜெபிக்காத ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து சரியா அறிஞ்சிக்க முடியாது. தேவன் என்னை நடத்துறார் அப்படின்ற பாதை இதுதான் என் பாதைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் கான்ஃபிடென்ட், அப்படின்னா நம்பிக்கை அதிகமா இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் விசுவாசம் அதிகமா இருக்கும். இந்த ஜெப வாழ்க்கையில யாரெல்லாம் ரொம்ப சரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தடுமாற்றமே இருக்காது. அவங்க எடுக்கிற முடிவில் அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. அவங்க வந்து எந்தாவது ஒரு தீமை நடந்துச்சுன்னா அந்த தீமையை குறித்து அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நீங்களே கேட்டு பாருங்களேன், நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திற்கும் நீங்க ஜெபம் பண்ணாம இருப்பதற்கும் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கரெக்டா ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்தை டெய்லி நீங்க அனுபவிக்கிறவங்களா இருந்தா உங்களை அறியாமலே ஒரு பலன் வரும். நீங்க வந்து ரொம்ப நீங்க யாரெல்லாம் நீங்க ஜெபிச்சுட்டு ஒரு தனி அறையில போய் உண்மையா அழுது ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது எத்தனை பேர் கோவப்பட்டீங்கன்னு கேட்டா நம்ம நிறைய பேர் கோவப்படவே இல்லை. ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திருச்சு, நம்முடைய மனசை மாத்திருச்சு, நமக்கு கோவப்பட தோணல. ஆப்போசிட்ல இருக்கிற யாருமே நம்ம நேசிக்காட்டி கூட பரவாயில்லன்னு நினைச்சோம். ஜெபத்திற்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அதனால தான் சத்துரு வந்து ஜெப வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லாரும் எதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ப்ரேயர் லைஃப், என்னுடைய ஜெப வாழ்க்கை,